லாஜிஸ்டிக்கில் என்ன மாதிரி ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது சார்? அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. இதில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி பொசிஷனில் நம்ம போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லாஜிஸ்டிக்ஸில் வந்துட்டு மோர் தென் 28 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார். அது வந்துட்டு ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஃப்ரைட் ஃபார்வர்டிங், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு, சிஹெச்ஏ, லைனர் கம்பெனிஸ், ட்ரேடிங் கம்பெனிஸு, ஏர் கார்கோ. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ண முடியும். மோர் தென் 28 டிபார்ட்மெண்ட் மேலே இருக்குது. நல்ல ஹையர் பொசிஷனில் நீங்கள் சொல்கிற முடியா ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஒயிட் காலர் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக இது பண்ண முடியும். இது கம்ப்ளீட்டாக எல்லாமே டேபிள் ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க்காக தான் சார் இருக்கும். ஃபிசிக்கலாக நீங்கள் போய் எங்கேயும் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னா அது கிடையாது. எல்லாமே ஒரு சிஸ்டம் ஒர்க்காக, டேபிள் ஒர்க்காகவே நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா மேக்ஸிமம் டாக்குமெண்டேஷன் தான். மேக்ஸிமம் இதில் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு நீங்கள் ஒரு அமேசான் இருக்கு இல்லையா, அமேசான் அப்படிங்கிறது நீங்கள் வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு இ-காமர்ஸ் சொல்லலாம் இல்லையா. இப்போ நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் சிங்கப்பூரில் இருக்க ஒரு ஐபேட் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும், லேப்டாப் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணுறது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெப்சைட்டில் பார்ப்போம். பட் அது பேக்கில் வந்துட்டு என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் எங்கே நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம பண்ணுற அந்த கூட்ஸை நம்ம கை கொண்டாந்து சேர்க்குற வரைக்கும் பேக் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணது யார் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் தான். லாஜிஸ்டிக்ஸ் படித்தவங்க தான். ஸோ அதெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது.